Hi Makale, welcome to Middle Class Tele Cricketers. Hi Prashant bro, hi Revant. ஹலோ. ஆக்சுவலி பிஜிடி போயிட்டு இருக்கு. நம்ம அதான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாட்களா. தேர்ட் டெஸ்ட் ஃபோர்த் டே இன்னைக்கு போயிருக்கு. ரெயின் அஃபெக்டடாக தான் போயிட்டு இருக்கு காபா டெஸ்ட்ல மோஸ்ட்லி எல்லாமே. இந்தியா ம். வந்து அவங்களோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு. ஐ மீன் செகண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ். ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் இருந்தாங்க. ஒரு நல்ல ப்ரூவ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ரோஹித் ஸ்டில் இன்னைக்கும் ஒரு ஃபெயிலியர் தான் வித் பேட். அவருக்கு டாப்லயும் அந்த அளவுக்கு பெருசா பண்ண முடியல. டீமுக்காக லோவர் ஆர்டர்ல வந்தாரு, அங்கவும் பெருசா அவரால் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. திருப்பி ஜட்டு கொண்டு வாங்க ஜட்டு கொண்டு வாங்க பிரசாந்த் எப்பவுமே சொல்லிட்டு இருவாரு. ஜட்டு வந்து வித் பால் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாட்டியும் லோவர் ஆர்டர்ல ஒரு பேட்டரை எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு புஷ் கொடுத்துட்டு இருக்காருன்றது இன்னைக்குமே ரிப்பீட் பண்ணாரு. சூப்பரா விளையாடுனாரு. அண்ட் டெய்லண்டர்ஸ் இந்தியாவோட டெய்லண்டர்ஸ் தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸாவே இருக்காங்க. ஓவர்சீஸ்ல இருக்கட்டும் இந்தியால இருக்கட்டும் விக்கெட் போயிடுச்சுன்னா நாங்க தான் வந்து நின்று பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணாங்க. ஆகாஷ் எஸ்பெஷலி சூப்பராக ஒரு 27 அடிச்சாரு 30 பால்ஸ்க்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபாலோ பண்ண தவிர்த்திருக்காங்க. ஒரு பிக் மோரல் விக்டரி இந்தியாவுக்குன்றதை நம்ம பார்த்தோம். டக் அவுட்லயுமே எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது இந்தியா ஃபாலோவுக்கு போயிருந்தாங்க மேட்ச் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவே ஹையா இருந்தது. ஸோ இங்க இருந்து இந்த மேட்ச் வந்து டிரால தான் போய் முடியும் போது 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிரசாந்த் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு இன்னைக்கிட்டே பிளேயர்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நான் ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ அதான் இந்தியா வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணும்போது அப்போ கரெக்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப்ல அப்படிதான் எவ்ரிபடி செட் இந்தியா வில் லூஸ், அப்போ கரெக்டா வின் பண்ணாங்க. இந்த டோர் ஸ்டார்டிங்ல கூட ரோஹித் இல்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்லும் போது கரெக்டா வேக்கால வின் பண்ணாங்க. அது மாதிரி செகண்ட் மேட்ச் தோத்தோம், எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருந்தது. தேர்ட் மேட்ச் வந்து ஐயோ எல்லாமே போச்சு, ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணுவாங்களா, 9 விக்கெட்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது அப்போ இந்தியா வந்து இருங்கப்பான்னு சொல்லிட்டு நல்லா ஆடினாங்க. கிரேட் கேரக்டர் ஷோன் பை பும்ரா. அங்க பும்ரா வந்து ஆகாஷ்தீப்போட பேசிட்டே இருந்தாரு. அவர் வந்து இந்த கைட் பண்ணிட்டு இருந்தாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் வந்து டெம்ட் ஆகாம விடல. இன்ஃபேக்ட் நான் சொல்லக்கூடாது, பட் ஆகாஷ்தீப்பே வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து பெட்டரா விட்டாருன்னு நினைக்கிறேன் கம்பேர்ட் டு லாட் ஆஃப் டாப் அண்டர்ஸ் பிளேயர்ஸ். எனக்கு என்னன்னா ஐயோ ஒரு எட்ஜ்ல வந்து பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா ஆடினாங்க, நல்லா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாங்க, நல்லா ஆடினாங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் அதான் இந்த மாதிரி ஒரு டஃப் டைம்ஸ்ல இருந்து இந்தியா ரெக்கவர் ஆகும் போது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே பார்த்தோம் எவ்வளவு எக்ஸைட்டட், அந்த ஃபயர் அந்த பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஐ திங்க் தே ஸ்டில் ஹேவ் அ ஃபயர் இன் தர் பெல்லி. ஸோ இந்த மேட்ச் அப்படி டிராப் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் 2 மேட்ச் இந்தியா வில் பி வெரி வெரி ஹார்ட். ஜடேஜா நான் சொல்லிட்டே இருப்பேன், ஜடேஜா ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல ஆடணும் ஆடணும் ஆடணும், நல்லா ஆடினாரு. நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து அக்ரெசிவா ஆடினாரு. இந்த மேட்ச் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடினாரு. அதுவும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். KL ராகுல் சொல்ல வேற லெவல்ல ஆடினாரு. தட் வாஸ் அ ஸ்டன்னர். ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஐ திங்க் யாருமே அந்த கேட்ச் பிடிச்சிருக்க முடியாது எக்ஸப்ட் ஃபார் ஸ்டீவ் ஸ்மித். ஏன்னா பால் போடுறதுக்கு அவர் KL ராகுல் பேக் ஃபுட் போகும்போது அவர் கொஞ்சம் மூவ் பண்ணுவார். அவர் மட்டும் மூவ் பண்ணலாட்டி அவர் 4 அடிச்சிருக்கும். அண்ட் வெரி டீசென்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆனாரு KL ராகுல் கூட. ரொம்ப டிஃபென்சிவ் ஆடாம நல்ல டீசென்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. நானும் ரோஹித்தும் பேசிட்டு இருக்கும் போதே சொன்னோம், ஒரு ஒரு 20-25 ஓவர்ஸ் மூவ் பண்ண ஒரு ஆடினா அப்புறம் பால் ஓல்ட் ஆயிடும், ஷைன் ஆயிடும், பால் பேட்டுக்கு தான் வருது, தேவையில்லாத எட்ஜ் வாங்கல, கேரியும் ஆகல ஸ்டெப்ஸுக்கு. ஸோ நல்லா ஆடலாம்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பவுலர்ஸ் வந்து தே ஷோட் அ கிரேட் கேரக்டர், கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரவீந்திர ஜடேஜா. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காம்ப்ரிஹென்சிவ் பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் கிளிக் ஆகல, பட் தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பிரெடி ஷோர் அடுத்த பாக்ஸிங் டேல வந்து நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் வெரி ஹாப்பி வித் ரிசல்ட்ஸ். இன்னும் முடியல, 193 ரன்ஸ் ட்ரையல். நாளைக்கு வந்து ஒரு 50 பார்ட்னர்ஷிப் போட்டா தெரியாது. ஸோ தெரில. ஸோ இட்ஸ் வெரி 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 ஹாப்பி. ஒரு ரொம்ப மனம் எனக்கு நான் லஞ்சே சாப்பிடல, பட் இந்தியா பேட்டிங் பார்த்தோன்னே லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபுல் வயிறு ரொம்பிடுச்சு, அந்த மாதிரி சொல்லலாம். சம ஓகே ரேவந்த், உங்களோட இனிஷியல் தாட்ஸ்? இல்ல ப்ரோ, லைக் இந்த மேட்ச் இப்ப இந்த காப்பாத்தி இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு 2 பேர் தான். ஒன்னு KL ராகுல், இன்னொன்று ரவீந்திர ஜடேஜா. இவங்க 2 பேர் பேட்டிங் மட்டும் இவங்க 2 பேரும் சொதப்பிருந்தாங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ லைக் வந்து ஜடேஜாவை பிளேயிங் 11ல கொண்டு வந்தது வந்து செம பிரில்லியன்ட் மூவ். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வருவாங்க, அஸ்வினியா மறுபடியும் வச்சு விளையாடலாம், மோஸ்ட்லி பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஆகாஷ் தீப் கூட வரமாட்டாருன்னா கவாஸ்கரே சொன்னாரு இந்த கமெண்ட்ரியில. இல்ல லைக் வந்து ஹர்ஷித் ராணா வந்து ஆல்ரெடி மேட்ச் விளையாண்டு போட்டிருக்காரு, ஆகாஷ் தீப் வந்து ஒரு சைடு போடவே இல்லை, அவரால் மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பண்ண 2 சேஞ்சஸுமே பிரில்லியண்டான சேஞ்சஸ். லைக் ஆகாஷ் தீப் வந்து தைரியமா கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில உமேஷ் யாதவ் எப்படி 6 அடிப்பாரோ டெய்லண்டர்ல இந்தியாவில வந்து அந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டா அடிச்சாரு. ஸோ லைக் ஓவராலா எதிர்பார்த்த பிளேயர்ஸ் நிறைய பேர் விளையாடவே இல்லை. சுப்மன் கில் சுத்தமா இந்த சீரீஸே வந்து சரியா பண்ணல. ரிஷப் பந்தும் இன்னைக்கு 9 ரன் 12 பால் T20 மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ரோஹித் சர்மா நம்ம சொல்லவே வேணாம், லைக் அவரு டெஸ்ட் ஃபார்மேட்னாலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் அவரு. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பிளஸ் ரெயின் தொடர்ந்து 4 நாள் மழை பெஞ்சிக்கிட்டே வேற இருந்தது.
ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல் தான் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்து ஆகணும். ஏன்னா ஒரு 34 ரன் 68 பால் இருக்கும்போது ஒரு கையில ஒரு பயங்கரமான ஒரு அடி ஒண்ணு வாங்கினாரு. ஸோ அதுல இருந்து வந்து ஒரு 139 பால் உள்ளாண்டு லைக் 84 ரன் எடுத்துட்டு போயிட்டு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வந்தாரு. ஸோ ஜடேஜா அண்ட் ஆகாஷ்தீப் எடுத்துட்டு வந்தது பிரில்லியன்ட் மூவ். அது ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து 2 பேருமே வித் பேட் காமிச்சிட்டாங்க. ஸோ லைக் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் தான் ப்ரோ. லைக் பண்ண சேஞ்சஸும் கரெக்டா இருந்தது. ஆனா எதிர்பார்த்த பிக் நேம்ஸ் யாருமே விளையாடல. விராட் கோலி விளையாடல, சுப்பன் கில் விளையாடவே சுத்தமா பேட்ல படல, ரிஷப் பந்தும் சரியா அடிக்கல, யாருமே வந்து ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிக் நேம்ஸ் யாருமே அடிக்கல. ஆனா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா பண்றது வந்து பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின், பிரசாத் வேற ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ட் கொஸ்டின் முடிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடலாம் ப்ரோ. நான் வந்து என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு பெரிய லெவல்ல கிரிட்டிசிசம் பார்க்க முடியல. அது வந்து ஒரு குட் சைடு எடுத்துக்கலாமா, இல்ல இப்போ விராட் கோலி அவுட் சைட் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு, 10 டெஸ்ட்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. திருப்பி ஆனா விராட் கோலி மேல அந்த கிரிட்டிசிசம் ஓவரா பார்க்க முடியுது. சோசியல் மீடியால இருக்கட்டும், இல்ல லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்க கமெண்ட்ரி கொடுக்குறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே. பட் ரோஹித் சர்மாக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்களோ, மேபி ஒரு இந்தியாவுக்காக லோவர் டவுன் ஆர்டர்ல வந்து ஆடுறது, அதனால ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொல்றாங்களா, இல்ல இந்த பவுலிங் ஷஃபிள்ஸ் எல்லாம் பண்றதுல தப்பா இருக்கு, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் தப்பா இருக்கு, பவுலிங் ரொட்டேஷன் தப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பெரிய கிரிட்டிசிசம் பார்க்க முடிய மாட்டேங்குது ரோஹித் சர்மா மேல. எங்கேயாவது ரோஹித் சர்மாக்கு ஏதாவது ஃபேவரட்டிசம் இருக்கு, வேற விராட் கோலி மேல ரொம்ப கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னு ஏதாவது தோணுதா, இல்ல இது ஓகே தான்? கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, ஒரே ஒரு மேட்ரு, ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அது வந்து நான் நேத்தியே பேசிட்டு இருந்தேன். ஏன்னா இதே மாதிரி விராட் கோலி ஒரு கேப்டன்சி சொதப்பல் பண்ணாலோ, தோனி கேப்டன்சி சொதப்பல் பண்ணாலோ, யார் பண்ணாலும் இந்த ரீசன் கண்டிப்பா வந்து அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணோடனே அவ்வளவு பேசப்படல. பும்ரா வின் பண்ணி கொடுத்தாரு, அது கூட அவ்வளவு செலிப்ரேட் பண்ண முடியல. நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஃபர்காட்டன் விக்டரின்னு போட்டிருந்தோம். So I think that is the main இது பார்க்கும்போது I think that is one of the major things which we have to notice. But அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன நினைக்கிறேன்னா விக்கி, from my perspective, ஓகே பண்றதை பண்ணட்டும், ரோஹித் சர்மாக்கு இப்படி நல்லா இருக்காங்க. The next skipper who comes in after ரோஹித் சர்மா, அவங்களுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இல்ல, whoever comes in next, ரோஹித் சர்மாக்கு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி அதே மாதிரி சப்போர்ட் கிடைச்சா I think it's very good for the Indian team ன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே ரோஹித் சர்மா மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கு, because he has won the T20 World Cup for India. So அந்த சாஃப்ட் கார்னர் எனக்கு எப்பவுமே இருக்கு. டிஸ்பைட் நீங்க கேப்டன்சி, ஓகே நானே சொல்லுவேன் கேப்டன்சி சரியா பண்ணல, அக்ரெசிவா இல்ல, ஃபீல்ட மாத்திட்டு இருக்காரு. இப்போ ஒரு பால் வந்து ஷார்ட் லெக்ல ஒரு பால் ஃபுல் ஷாட் அடிச்சாருன்னா அடுத்த பால் தேர்ட் மேன் வைக்கிறாரு, அடுத்த மேட்ச் ஸ்கொயர் டிரைவ் அடிச்சாருன்னா அங்க ஒரு டீப் கவர் வைக்கிறாரு. ஸோ பாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் எனக்கு அந்த சாஃப்ட் கார்னர் எனக்கு இருக்கிற மாதிரி மேபி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனாலும் இருக்கும். பட் ஃபியூச்சர்ல யார் வந்தாலும் இதே மாதிரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் ஐ கோ, நான் ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கேன். ஓகே, ஒரே ஒரு சின்ன क्वेश्चन, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இந்தியான்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் ரெயின் வரலனா, we are speaking about ரெயின் வரலனா, ஐ திங்க் அவங்க 2 செஷன் ஆடுவாங்க. கொஞ்சம் பவுலிங் டைட்டா போடணும். we shouldn't give them easy runs. அவங்க அக்ரெசிவா தான் வருவாங்க. ஸோ பவுலிங் கொஞ்சம் டைட்டா போடணும். அண்ட் ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் அவங்க 100-150 கிராஸ் பண்ணலாட்டி அவங்களே டிராப் பண்ணுவாங்க, இல்ல டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பவுலிங் வந்து ரைட் லைன் டிரா ஆகும். பிகாஸ் we shouldn't give runs லீக் பண்ணக்கூடாது. இந்தியா அக்ரெசிவா ஃபீல்ட் செட் பண்ணணும். ஒரு லஞ்சுக்கு ஐ திங்க் பை லஞ்ச் இஃப் தேர் லைக் 150 ஆட் ரன்ஸ், 150 லஞ்ச்னா ஒரு செஷன் 100 ரன்ஸ் வாட் எவர், எவ்வளோ கம்மியா முடியுமோ அவ்வளோ கம்மியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஆசீஸை. ஸோ தே ஷுடன்ட் கோ ஆஃப் டு ஃப்ளைங் ஸ்டார்ட் அக்ரெசிவ் ஆடுறன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா we are safe. அவ்வளவுதான். அப்படி இல்லாட்டி நம்ம we have to face it. Thank you. Thanks for joining. வந்து ஜாயின் பண்ணீங்க, கூப்பிட்டதுக்காக. Bye. Next வீடியோல பார்க்கலாம். Okay, ரேவந்த், coming on to you. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா கேப்டன்சி அண்ட் விராட் கோலி மேல ஓவர் கிரிட்டிசிசம் இருக்கு. ரோஹித் சர்மா அண்டர் த ரேடார்லயே இருக்காரோ, அவர் மேல பெருசா கிரிட்டிசிசம் வரலன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ஓகே தான்? ஏன்னா விராட் கோலி வந்து அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. வேற ரோஹித் சர்மா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவர் ரேங்கிங்ல இருக்காரு. பட் ஒரு டெஸ்ட் கேப்டனா எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணலன்றதால அவர் மேல அவ்வளவு கிரிட்டிசிசம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களோட தாட்? இல்ல ப்ரோ, லைக் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷா போக்லே வந்து கேட்டிருப்பாங்க, நீங்க பார்த்ததுலயே பெஸ்ட் கேப்டன் யாரு, நீங்க ரொம்ப வருஷமா கமெண்ட்ரியில இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களை பெஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்னு வந்து உங்களோட ஒப்பீனியன் பெஸ்ட் கேப்டன் யாரு ஹர்ஷா போக்லேயோட கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்க அந்த கம்பேரிசன் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்ப இருந்த ஜென்ரேஷன், அப்ப இருக்கிற டீம் வேற. லைக் இப்போ
கங்குலி கங்குலி டெஸ்ட் கேப்டனா இருக்கும் போதோ இல்ல கங்குலி டெஸ்ட் கேப்டனா இருக்கும் போதோ சச்சின் கேப்டனா இருக்கும் போதோ ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனா வந்து தோனி டெஸ்ட் கேப்டனா இருக்கும் போது வந்து விவிஎஸ் லக்ஷ்மன் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தார், ராகுல் வாஸ் அபவுட் ரிட்டையர். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அந்த ஒரு எந்த செட் ஆஃப் டீமை வச்சுட்டு அவங்க லீட் பண்றாங்கன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல ஹைலைட் நான் பண்ண விரும்புறேன். ரெண்டாவது எல்லாருமே வந்து எல்லா ஃபார்மேட்லயுமே எல்லாருமே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா யாராலுமே இருக்க முடியாது. தோனி கொடுத்த தோனி வந்து ஒயிட் பால்ல கொடுத்த சக்சஸ் வந்து விராட் கோலியோ இல்ல வந்து ரோஹித் சர்மாவாலேயோ கொடுக்க முடியல. ஆனா விராட் கோலி வந்து நல்லா லீட் பண்ணாரு. டெஸ்ட் வந்து விராட் கோலி கேப்டன்சில இந்தியா வந்து பயங்கரமா வந்து டாமினேட் பண்ணாங்க. வேர்ல்ட் நம்பர் 1 டெஸ்ட் டீமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அஸ்வின் வாஸ் பீக். அந்த அஸ்வின் வந்து ரொம்ப பீக்ல இருந்தாரு. 2016, 17, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவரோட கெரியர் பீக்ல இருந்தாரு. ஸோ அவரே விராட் கோலி சொல்லியிருப்பாரு, என்னோட இந்தியாவோட வின்னிங் கான்ட்ரிபியூஷனுக்கு அஸ்வினோட பங்கு 50-60% இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்தியால ஓவர்சீஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல விராட் கோலி. அதை வந்து அப்போ புஜாரா அதே மாதிரிதான் அந்த கைண்ட் ஆஃப் டீம் இருந்தது உங்களுக்கு. 8 ரன் 80 பால், 50 ரன் 350 பால் அப்படி விளையாட ஒரு டீம் இருந்தது. சோ இப்ப நீங்க எடுத்துட்டு போற டீம் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில், அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி, இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸான கேங். அப்படி இருந்துமே நிதிஷ் ரெட்டி நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோஹித் சர்மா நம்ம பெருசா குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவர் டெஸ்ட் பிளேயர் கிடையவே கிடையாது. அவர் கெரியர் அவர் ஒயிட் பால்ல தான் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்க திடீர்னு 2019 வரைக்குமே விராட் கோலி தான் லீட் பண்ணாரு நினைக்கிறேன். கரெக்டா? 2019 வரைக்குமே வந்து விராட் கோலி தான் டெஸ்ட் டீம் அந்த 20 அப்புறம் தான். அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் கெரியரோட எண்ட்ல தான் வந்து அவர் கேப்டன்சியே கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் கேப்டனே வந்து அவர் வந்திருக்கு. லைக் நம்ம ஒன்னும் இது பெருசா குறை சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாருமே எல்லா ஃபார்மேட்லயுமே எல்லாராலையுமே வந்து எக்ஸல் பண்ண முடியாது. இது நம்ம ஒன்னும் லைக் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியே அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க முடியாது. சுப்மன் கில் பிளண்டர் ஃபெயிலியர். நியூசிலாந்து கேப்டன்சி மட்டுமே நான் சொல்றேன். இப்போ விராட் கோலி மேல ஓவர் கிரிட்டிசிசம் இருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அவர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஆயிடுறாரு, அவுட் ஆயிடுறாரு அப்படின்னு. ஆனா இப்போ ரோஹித் சர்மா அண்டர் த ரேடார்ல போயிடுறாரு. இதுதான் நான் கேட்க வந்த கேள்வியே. மேபி இப்போ நீங்க இதை கூட பதில் சொல்லலாம். என்னோட பதில் என்ன இருக்கு நான் சொல்றேன். அப்ப நீங்க ஒரு பிளேயர் அண்டர் த ரேடார் பரவாயில்ல நீங்க கொஸ்டின் கொடுக்குறீங்க. விராட் கோலி மேல ஏன் அவ்வளவு கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க? அவருக்குமே அந்த கொஸ்டின் கொடுக்கலாமே. ஏன் விராட் கோலியை மட்டும் அந்த அளவுக்கு நீங்க மீம்ஸோ இல்ல ட்ராலோ அப்படி பண்றீங்க? அப்ப வந்து அவரு அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காருங்கிறதாலதான் அவரோட ஃபெயிலியர் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுதா அப்படின்ற கேள்வி வருது. இல்ல ப்ரோ, இல்ல லைக் இவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, பீடாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வந்து விராட் கோலி வந்து பெருசா டெக்னிக்ல ஒர்க்கே பண்ணல. டெக்னிக்ல அவர் வந்து அதே மாதிரிதான் விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு 2018-19 அந்த பழைய விராட் கோலி வந்து இல்ல அப்படின்னு தான் ஒரு ஆர்டிக்கிளே வந்து அவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து காமிச்சாரு. லைக் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பே வந்து பாத்தீங்கன்னா அது மீம்ஸ்லாம் கூட போட்டு காமிச்சாங்க. அவருக்கு மட்டும் என்னமோ ஒரு 9 ஸ்டெம்ப் வச்சு அதுல இருந்து அடிக்கிற மாதிரிலாம் போட்டு காமிச்சாங்க. நீங்க அதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சோ அது வந்து எனக்கு தெரியல ப்ரோ. லைக் விராட் கோலி வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடிச்சுட்டே இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தோணுது இல்ல. அவர் ஒரு ரேர் ஃபெயிலியர், ஒரு சீரியஸ் ஃபுல்லா ஃபெயிலியர் ஆகலாம். ஆனா நம்ம பேனலிஸ்டே சொன்ன மாதிரி அவர் அவுட் ஆகிற பால் அதுதான் இங்க பெரிய கிரிட்டிசிசம் ஏற்படுத்துன்னு சொல்றது அக்செப்டபிள் தான். பட் ஒரு லீன் பேட்ச்ல இருக்காங்க, அதே ஃபெமிலியர் வேற திருப்பி அவுட் ஆகுறாரு அப்படிங்கிறப்போ ஓகே, கொஞ்சம் அவருக்கும் நம்ம ஒரு ஓரளவுக்கு கொடுக்கலாமா. இன்னொன்னும் பார்த்தோம்னா ஒரு ஓல்டு பால்ல ஆடுறப்போ பர்க்ல வந்து செஞ்சுரி அடிச்சாரு. நியூ பால் தான் அவருக்கு வீக்னஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புஜாரா சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏதோ நான் கேட்க வந்தது உங்களுக்கு கன்வே ஆகலையான்னு எனக்கு புரியல. ஸோ இந்த கொஸ்டின் இல்ல லைக் எனக்கு நீங்க சொல்றது புரியுது. லைக் விராட் கோலிக்கு மட்டும் ஏன் நீங்க ரோஹித் சர்மா வந்து பயங்கரமான ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனா விராட் கோலிக்கு மட்டும் அந்த இது ஏன்னா கண்டிப்பா அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு வீக்னஸாவே பார்த்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில இப்போ அனலிஸ்ட் இருக்காங்க, பேட்டிங் கோச் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கும் போது இப்படிதான் போடுவாங்கன்றது வந்து கண்டிப்பா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவர் ஒர்க் பண்ணல. அதுக்கு வந்து அந்த ஷாட்டுக்கு அவர் டெம்ட் ஆகி போய் அவுட் ஆகுறதுதான் அது அந்த விஷயத்துல வந்துட்டு அவருக்கு அந்த ஒரு பேஷன்ஸ் இல்லைன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நீங்க 2வது டெஸ்ட் மேட்ச் வந்து நீங்க அந்த ஒயிட் பால்ல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பவுன்ஸ் ஃபேக்டர்னால ஒன்னும் பண்ண முடியல, அவர் அவுட் ஆயிட்டாரு. பிங்க் பால் சாரி, அந்த பிங்க் பால் டெஸ்ட்ல வந்து
அவுட் ஆயிட்டாரு. லைக் மத்தபடி அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போறது ஏன் விட மாட்டேங்கிறாருன்னு அது எல்லாருமே தான் கேக்குறாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. மேபி அதை அடிக்க போகணும், லைக் என்னோட ஜோன்ல இருக்கு, நான் என்னோட கவர் டிரைவ் அடிக்க போகணுன்ற ஒரு இதுதான் அவுட் ஆறாரு. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா ஃபார்மேட்லயுமே நிறைய ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு சுப்மன் கில். நம்ம அவரை பத்தி பேசக்கூட மாட்டேங்கிறோம். ரோஹித் சர்மா ஃபெயில் ஆகிறத பத்தி பேசுறோம். விராட் கோலி வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கொஞ்சம் ஏன் அந்த ஃபோர்த் ஸ்டம்புக்கு போட்டா நீங்க பாலை விட்டுற மாட்டேங்க பேசுறோம். சுப்மன் கில்க்கு படவே மாட்டேங்குது, அதை பத்தி யாரும் பேசவே மாட்டேங்கிறோம். லைக் இது எல்லாத்துக்குமே ஒரு பேட் லைக் இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் ப்ரோ இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் செய்யும். புரியுது, நீங்க என்ன சொல்றீங்க புரியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேட்ச் டிரா தான் ஆகுமா, இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு இங்க இருந்து ஏதாவது வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க, மழை இருக்கிறது டிரா தான், நம்ம பேசுறது பிரயோஜனம் இல்ல. மழை இல்ல, ஒரு கம்ப்ளீட் 90 ஓவர்ஸ் ஆடுறோம். அங்க இருந்து ஆஸ்திரேலியாவால வின் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? இந்தியா ஐயோ இதை பண்ணிட்டா ஆஸ்திரேலியா வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கம்ப்ளீட்லி டிரா நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, கம்ப்ளீட்ல டிரா. எப்படி இருக்குன்னா பாதி ரெயின் எஃபெக்ட் கொஞ்சம் விளையாடுவாங்க, நடுவில் ரெயின் எஃபெக்டட் ஆயிடும். அப்படிதான் போகும்னு நினைக்கிறமோ தோணுது. அதே மாதிரி 4 நாள் மழை வரும்னு முன்னாடியே அங்க சொல்லிட்டாங்க. ஹேமந்த் பதானி கூட ஸ்டேட்டஸ்ல இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருந்தாரு, இந்த மாதிரி கண்டிப்பா 4 நாள் மழை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரும் போட்டிருந்தாரு. அதே மாதிரிதான் அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாதி மேட்ச் விளையாடுவாங்க, மழை பெஞ்சிரும், டிரால தான் முடியும் ப்ரோ. ஓகே, இங்க இருந்து நெக்ஸ்ட் மேட்ச்க்கு இந்த இது ஆகாஷ்தீப் நீங்க பார்த்த வேல்யூ அடிஷன் ஆகாஷ்தீப் ஜடேஜா இவங்களே கண்டினியூ பண்ணிடணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல திருப்பி ஏதாவது யோசிப்பாங்களா? ஷஃபலிங், டீம் சேஞ்சிங் அந்த மாதிரி ஏதாவது? கேஎல் ராகுல் டாப்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காருங்கிற பட்சத்துல ரோஹித் சர்மா டவுன் ஆர்டர் தான் ஆட போறாருன்றது தெரிஞ்சிச்சு, வாய்ப்பே கிடையாது அவர் ஓபன் பண்றதுக்கு. சோ வேற ஏதாவது டீம் காம்பினேஷன் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஷமி வர மாதிரி இருந்தா மட்டும் ஆகாஷ்தீப்பை உட்கார வச்சுட்டு ஷமியை விளையாடப்பாங்க. மற்றபடி வந்து அதே டீம் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஜடேஜா வந்து இந்த மாதிரி பேட்டிங்ல ப்ரூவ் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு வந்து அவரே தான் வச்சு விளையாடுவாங்க. ரெண்டாவது ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் பெருசா யோசிக்க மாட்டாங்க, பிச்சில் பெருசா அசிஸ்டன்ஸ்ல ஸ்பின்னுக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து ஷமியை பத்தி இப்ப எதுவும் நியூஸ் எதுவும் வர மாட்டேங்குது சோசியல் மீடியால. ஸோ அப்படி ஷமி வராரு அப்படின்னா கண்டிப்பா ஷமி வந்துருவாரு. பவுலிங் இன்னும் கொஞ்சம் டெட்லியா தெரியும். ஏன்னா பும்ரா ஒரே ஒரு பவுலர் வச்சுதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ லைக் இவர் வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் நல்லா போடுவாரு. ஸோ அது வந்து இந்தியா கொஞ்சம் நல்லா இருக்குமே தவிர மற்றபடி இதே 11ஸோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஷமி வரலாம் இதே 11. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ஃபாஸ்டஸ்ட் 50 வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு வித் பேட் நல்லாவே பண்ணுவார். நம்பர் 7 நம்பர் 8ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவரு. 11ல வந்தாருங்கிறப்போ எனக்கு தெரியும் ஃபாலோ போக மாட்டாங்க, இந்தியா அடிச்சுக்குவாங்க. பும்ரா ஒரு 2 பிடிச்சாருன்னா இவர் 6க்கு போவாருன்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட அதே தான் நடந்தது. பும்ரா ஒரு 2 பிடிச்சாரு. அண்ட் குடோஸ் டு பும்ரா. அவர் வித் பேட் வித் பால், என்ன பாலை பத்தி நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. வித் பேட் வந்து அவரால் திருப்பி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுது, ஹோப்ஸ் கொடுக்குறாரு இந்தியன்ஸ்க்குங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா நான் பாக்குறேன். ஹை ரெஸ்பெக்ட் டு பும்ரா. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் இந்தியாவுக்கு ஆடுறது ஒரு பெரிய ப்ரிவிலேஜா. கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளேயரா இருக்காரு பும்ரா. ஆமா கண்டிப்பா. ஏன்னா ஸ்டூவர்ட் பிராடே ஒரு 30 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டூவர்ட் பிராட் ரெக்கார்டு தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டெஸ்ட்ல ஹையஸ்ட். இது வந்து பும்ரா அடிச்சதுதான் ஸ்டூவர்ட் பிராட். அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டெஸ்ட் ஃபார்மேட்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒரு டெய்லண்டர் வந்து ஒரு பிராட் மாதிரி ஒரு பவுலரோ இல்ல பிராட் மாதிரி ஒரு பவுலர் யாருமே அவ்வளவு அடிச்சதே இல்ல. ஸோ லைக் பும்ரா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. சிங்கிள் பவுலர் அவரே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீரீஸ்ல லீடிங் விக்கெட் டேக்கரும் அவர் தான், பேட்டிங்கும் வந்து பண்றாரு. டைம் டு செலிப்ரேட் அண்ட் என்ன சொல்றது, அவரை எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணோங்கிறது வந்து திருப்பி டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ டைம் டு செலிப்ரேட் பும்ரா தான். ஸோ அது அவருக்கு ஒரு பிரஷரா மாறாத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பாத்துக்கணுமோ அதை பண்ணணும். திருப்பி நம்ம ஒரு பேட்டரை வந்து ஓவரா செலிப்ரேட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த ரெஸ்பெக்ட் காரணம்னா போதும். செலிப்ரேட் பண்றோமோ இல்லையோ, இட்ஸ் டைம் டு ரெஸ்பெக்ட் பும்ரா. யாருமே ஒரு முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட கருத்தா இருக்கு. முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ நினைக்கிறேன். வரது உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க. ஜட்டு இன்னிங்ஸ் பத்தி ஏதாவது பேசணும்னா பேசுங்க. 77 அதான் ப்ரோ, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஏன் வந்து 3 மேட்ச் 3 ஸ்பின்னர் விளையாடுறீங்க, நீங்க வாஷிங்டன் சுந்தர் ஏன் விளையாடல, அஸ்வினை கண்டினியூ பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தரோ அஸ்வினோ வந்து
இந்த அளவுக்கு சேவ் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அஸ்வின் ஒரு ரெண்டு நின்றுப்பாரு, அதுல வேணா நான் வந்து சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே அது பண்ணிருக்காங்க, ஹனுமன் விஹாரியும் அஸ்வினும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 77 அடிப்பாரா அப்படின்னு அது தெரியல. இந்தியன் கண்டிஷனா இருந்தா 100 அடிச்சிருவாரு அஸ்வின். ஆனா இந்த இதுல வந்து கம்பேர் டு அஸ்வின் அண்ட் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜாக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நல்லாவும் பண்ணியிருக்காருங்கும் போது அந்த மூவ் வந்து பிரில்லியன்ட் மூவா இருந்திருக்கு. லைக் 77 அடிச்சிருக்கு, அவர் அடிச்சு 77 ரொம்ப குருஷியலா இருந்தது. இதே ஏன்னா ஒரு ஆக்சுவலி சேனா கண்ட்ரிஸ் நம்ம திருப்பியும் அதை பார்க்கணும். ஒரு சேனா கண்ட்ரிஸ்ல ஒரு 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 மேட்ச் வந்து நியூசிலாந்து கிட்ட டிரா பண்ணிருப்போம் நியூசிலாந்துல, அதுலயுமே எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருப்பாரு ஜட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம நியூசிலாந்து கிட்ட உத போட்டோமே வேர்ல்டு கப் 2019, அது இங்கிலாந்துல நடந்தது. அங்கேயும் எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த பேட் பண்ணாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆஸ்திரேலியால பார்த்திருக்கோம், சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 50s அந்த மாதிரி அடிச்சிருக்காரு, 50s 60s. ஸோ சேனா கண்ட்ரிஸ்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஜட்டு. ஸோ வித் பேட் அவரோட கான்ட்ரிபியூஷனுக்காக ஒரு பிளேயிங் லெவல்ல இருக்கணுங்கிறதா என்னோட கருத்தா எப்பவுமே இருக்கு. ஜட்டு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தி இன்னிங்ஸ் திருப்பி ப்ரூவ் பண்ணாரு. ஸ்ட்ரெயிட்டாவே 2 மேட்ச் ரெஸ்ட்ல இருந்து வராரு, ரெஸ்ட்ல இருந்து வந்து ப்ரூவ் பண்றாரு. அப்படிங்கிறப்ப அவரோட டெம்பரமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. அவர் எந்த அளவுக்கு மேட்ச் பிராக்டிஸ்ல இருக்காரு, எந்த அளவுக்கு ஆன் த ஃபீல்ட் கான்ட்ரிபியூஷன் அவர் இருக்குன்றத பார்க்க முடியுது. ஸோ சல்யூட் டு ஜட்டு அண்ட் கேஎல் ராகுல். நம்ம நிறைய வாட்டி கேஎல் ராகுலை பத்தி பேசிட்டோம், திருப்பி ஒரு 88 அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் டாப் ஆர்டர்ல கொடுத்துருக்கிறப்போ அவர் அந்த ஸ்லாட்டை சீல் பண்ணிட்டாரு அப்படிங்கறத நினைக்கிறேன். அவர் தான் ஒரு இந்தியன் ஓபனரா கண்டிப்பா தொடரணும். கில் வந்து ஒன் டவுனே ஆகிடுங்கிறத என்னோட கருத்தாரு. நீங்க ஏதாவது சொல்லணுமா இல்ல முடிச்சுக்கலாம்? மியூட்ல இருக்கீங்க, பேசுறது கேட்கல. இல்ல ப்ரோ, ஐ திங்க் நீங்க இந்த இப்ப கேக்குதா? கேக்குதா ப்ரோ? லைக் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க இந்த ஜடேஜா வந்து நிறைய நீங்க மென்ஷன் பண்ண இந்த மாதிரி நிறைய மேட்ச் நல்லா பண்ணிருந்தாரு. அந்த நியூசிலாந்து மேட்ச் டிரா பண்ணது வந்து அஸ்வினும் ஜடேஜா வந்து ஒன் டேல டிரா பண்ணதானே சொல்றீங்க? ஆமா ஆமா, ஒன் டேல டிரா பண்ணது. லைக் நிறைய மேட்ச் நல்லா பண்ணிருக்காரு. லைக் பவுலிங்கும் வந்து பயங்கர ஸ்பீடா லைக் டக்கு டக்குன்னு ஓவர் போட்டு போயிடுவாரு. பேட்டிங் ஆன் தி ஃபீல்ட் வந்து அன்பிலிவபிள் கேச்சஸ் எல்லாம் பயங்கரமா எடுப்பாரு. ஃபீல்டிங்லயும் ஒரு 20 ரன் சேவ் பண்ணுவாருங்கும் போது ஆல் டைம் லைக் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவர் தான். எனி ஃபார்மேட் எனி டைம் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பிளேயர் தான், அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு என்ன தோத்துருவோம் 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி தோத்துருவோம் நம்ம. அதுலயுமே ஹர்திக் அண்ட் ஜட்டு தான் பேர் அப் பண்ணிருப்பாங்க. ஒரு ரன் அவுட் அது ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ரன் அவுட் கால் மட்டும் பண்ணிட்டாரு, அந்த ரன் கால் மட்டும் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் அவர் பண்ண அவர் பயங்கரமான மிஸ்டேக். அப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ட்ரம்பிள் ஆகிறப்ப ரிலையபிள் ஒரு லோவர் பேட்டரா ஜட்டு இருந்திருக்காரு ஓவர் தி இயர்ஸ். அதை கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் இதுலயே போயிருக்கு, பெருசா ரெகக்னேஷன் கிடைக்கல அவருக்கு. திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு லோவர் ஆர்டர்ல வந்து. அண்ட் அவருமே கிட்டத்தட்ட விராட் கோலி ஏஜ் தான். அப்படிங்கிறப்போ அவரோட பினிஷிங் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் த கெரியர்ல தான் இருக்காரு. அப்பயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறதுமே ஒரு பெரிய பாயிண்டா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆமா ப்ரோ, எனக்கு என்ன ஒண்ணுன்னா எதிர்பார்த்த பிளேயர்ஸ் யாருமே அடிக்கலையே. லைக் சுப்மன் கில் எல்லாம் பேசி அவர் டெஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா நல்லா பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ரிஷப் பந்தும் அப்படிதான் வந்து முடிக்கட்டும். நம்ம இந்த சீரிஸ் முடிஞ்ச அப்புறம் இந்தியாவோட ஃபியூச்சர் என்ன, யாரை வந்து நம்ம ஓவரா ரேட் பண்றோம், யார் இடத்துல யாரை பிளேஸ் பண்ணலாம்ங்கிறது நம்ம இந்த பிஜிடி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கண்டினியூஸ் வீடியோ போடுவோம். இன்னும் 2 மேட்ச் இருக்கு, லெட்ஸ் சீ எப்படி பண்றாரு கில்லுன்னு பார்ப்போம். ஓகே, அதான் ப்ரோ எனக்கு ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, எதிர்பார்த்த நேம்ஸ் யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதான் இந்த ஒரு கன்க்ளூஷனா இருக்கு. நம்ம திருப்பி அந்த பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இருக்கு. டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும், நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. டீமே ஒரு பைட்டிங் ஆகி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸோ நம்ம ஒரு சீரீஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஓகே, வித் தட் நோட் வி கேன் ஃபினிஷ் திஸ் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு ரெயின் எஃபெக்ட் டே இல்லாம இருக்குன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும். ரெயின் எஃபெக்டா இருக்கு இல்ல எப்படியா இருந்தாலும் டிரால தான் முடிய போகுது மேட்ச்ங்கிற தாட்ல தான் இந்த வீடியோ முடிக்கணும். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டம்ப்ஸ்க்கு அப்புறமா மேபி நம்ம வந்து இன்னொரு டீடைல் டிஸ்கஷன் எடுத்துட்டு வருவோம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது விக்கி வித் ரேவந்த் அண்ட் பிரசாந்த், சைனிங் ஆஃப்.